தேர்தல் நெருங்குவதால் பிரதமர் மோடி சிலிண்டர் விலையை குறைத்துள்ளார். இந்த சித்து விளையாட்டுகள் தமிழகத்தில் பலிக்காது என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலத்திலிருந்து பிள்ளைப்பாக்கம் செல்லும் இருவழி 4 வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்யப்பட்டது. இதனை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் ஆட்சியில் 480 ரூபாயாக இருந்த சிலிண்டர் விலையை 1000 ரூபாயாக உயர்த்திவிட்டு 100 ரூபாய் குறைப்பது என்பது ஏமாற்று வேலை என்று தெரிவித்தார். தேர்தல் நெருங்குவதால் பிரதமர் மோடி சிலிண்டர் விலையை குறைத்துள்ளார் என்றும், இந்த சித்து விளையாட்டுகள் தமிழகத்தில் பலிக்காது எனவும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். தேர்தல் நெருங்குவதால் சிலிண்டர் விலையை குறைப்பார், தேர்தல் முடிந்த பிறகு விலையை ஏற்றுவார், இதுதான் மோடி என்று செல்வ பெருந்தகை கூறினார். டெல்லியில் விவசாயிகள் போராட்டத்திற்கு குரல் கொடுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஏகனாபுரத்தில் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடும் விவசாயிகளுக்கு குரல் கொடுக்காதது குறித்த கேள்விக்கு பதிலளித்த செல்வ பெருந்தகை, அதிமுக ஆட்சியில் அனுமதி அளித்ததே காரணம் என்று தெரிவித்தார். 80 ரூபாய் இருக்கும் போது நான் 200 ரூபாய் ஆக்குவேன்னு சொன்னார், வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு விண்ணை தொட்டிட்டு இருக்கு, 1000 ரூபாய் போயிருக்கு. இப்ப தேர்தலுக்காக ஏதாவது ஏமாற்ற முடியுமா வெகுஜன மக்களை அப்படின்னு 1 ரூபாய் குறைச்சிருக்காரு. ஆகையால் இவருடைய சித்து விளையாட்டெல்லாம் தமிழ்நாட்டில் பலிக்காது. ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. ஜெகநாபுரம், பரந்தூர் இந்த இடம் எடுக்கிறது, விமான நிலையம் தேர்வுலாம் எந்த ஆட்சியில் நடந்தது, எப்போ நடந்ததுன்னு நம்ம ஆய்வு செய்து பார்க்கணும். ஒன்றிய அரசு அறிவிச்சிருச்சு. யாருடைய பரிந்துரை பேரில் அறிவிச்சது? இந்த அரசு இல்லை, கடந்த அரசு. ஆகையால இப்ப அவர்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும்ன்றது தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். என்னை பொறுத்தவரை நான் பரந்தூர் விமான நிலையத்துல யாகனாபுரம் என்ற தொகுதிக்கு உட்பட்ட மகாதேவி மகளை எல்லா மக்களுக்கும் நான் ஆறுதலா இருக்கேன், ஆதரவா இருக்கேன். அதை கைவிடணும்னு சொல்லியிருக்கேன் விமான நிலையத்தை.